எல்லோருக்கும் வணக்கம். இன்று தேதி மார்ச் 1 சனிக்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் ஸ்டேட்டஸ், சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ரூம் அவைலபிலிட்டி விவரம், இன்றைய தகவல் மற்றும் பக்தர்கள் தரிசன விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூலவர் வெங்கடேச பெருமாளுக்கு தினமும் நடக்கும் ஆர்ஜித சேவைகளான சுப்ரபாதம், சோமால சேவா, அர்ச்சனா, இதை தவிர வாரத்தின் 5 நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரி ஒரு பூஜை நடைபெறுகிறது. அந்த பூஜைகள் பற்றிய விவரங்களை பார்ப்போம். திங்கட்கிழமை நடப்பது விசேஷ பூஜை, செவ்வாய்க்கிழமை நடப்பது அஷ்டதள பாத பத்மாராதனா, புதன்கிழமை நடப்பது சகசிர கலசாபிஷேகம், வியாழக்கிழமை நடப்பது திருப்பாவாடா சேவை, வெள்ளிக்கிழமை நடப்பது அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பூர்ணாபிஷேகம். இந்த ஒவ்வொரு சேவைகள் பற்றிய விவரங்களை பிறகு ஒவ்வொரு வீடியோவிலும் பார்ப்போம். திருப்பதியில மொத்தம் 3 இடத்துல தினமும் ராத்திரி 9 மணிக்கு எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிபிரி நடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இரவு 9 மணிக்கு தினமும் கொடுக்குறாங்க. இது மறுநாளைக்கு உண்டான டோக்கன். மதியம்ல இருந்து இரவு வரைக்கும் உண்டான ஒரு மணி நேரத்துக்கான ஸ்லாட் படி இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்கள் தீர்ந்த பிறகு அதற்கு அடுத்த நாளைக்கு அதிகாலையில் உண்டான 2 அல்லது 3 ஸ்லாட் படி டோக்கன்கள் கொடுக்குறாங்க. அதுபடி முந்தா நேற்று மொத்தம் 26,500 டோக்கன்கள் கொடுத்துருந்தாங்க. அதாவது 28ஆம் தேதிக்கு உண்டான 16,500 டோக்கனும், 1ஆம் தேதிக்கு உண்டான 10,000 டோக்கன்களும் கொடுத்துருந்தாங்க. இந்த டோக்கன் நேற்று இரவு வரைக்கும் அவைலபிலிட்டியா இருந்தது. அதாவது 24 மணி நேரம் வரைக்கும் வர்ற எல்லா பக்தர்களுக்கும் இந்த டோக்கன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த டோக்கன்கள் நேற்று இரவு 9 மணிக்கு பிறகும் டோக்கன் தீர்வதற்கு கிட்டத்தட்ட 11 மணி ஆச்சு. அந்த 11 மணிக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு உண்டான புதிய டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுபடி நேற்று இரவு இன்றைக்கு உண்டான 12,000 டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது இன்றைக்கு மதியம் 1 மணிலிருந்து 10 மணிக்கு உண்டான வெவ்வேறு ஸ்லாட்கான டோக்கன் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது திருமலையில இந்த வாரம் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளது. அதனால எஸ்எஸ் டோக்கன் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. முதல்லலாம் திருமலை திருப்பதிக்கு வர்றவங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 5 அல்லது 6 மணி நேரத்துல டோக்கன்கள் முடிஞ்சு போயிடும். பக்தர்கள் அடுத்த நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும், இல்லாது நேரடியா சர்வதர்சனம் போக வேண்டியிருந்தது. ஆனா கடந்த 2-3 நாட்களாக அதிக அளவுல டோக்கன் கொடுத்ததுனால டோக்கன் காலியாகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. வர்றவங்க நேரடியாக டோக்கன் வாங்கி கொண்டு உடனே தரிசனத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிலை எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நிலைமை நீடிக்கும் அப்படின்னு தெரியல. தற்போது நிலவரப்படி இந்த வாரம் கூட்டம் சற்று குறைவாகவே காணப்படுகிறது. நேற்று கொடுத்த இந்த 12,000 டோக்கனை தவிர நாளைக்கு 2ஆம் தேதிக்கு உண்டான 10,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 10,000 டோக்கன் இன்னைக்கு காலையில 9 மணி நிலவரப்படி 3,500 டோக்கன்கள் அவைலபிலிட்டியாக இருந்தது. அதாவது இன்றைக்கு உண்டான டோக்கன்கள் தீர்ந்து போயிடுச்சு. நாளைக்கு உண்டான டோக்கன்கள் 3,500 இருக்கு. இது கிட்டத்தட்ட இன்னைக்கு மதியம் வரை வரும் பக்தர்களுக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு உண்டான டோக்கன் ஸ்டேட்டஸ். ஸ்ரீவாரிமெட்டு அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த இடத்துல அதிகாலையில தினமும் 6 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரிமெட்டுக்கு போகணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தினமும் காலை 5 மணிக்கு டிடிடியோட ஃப்ரீ பஸ் அவைலபிலிட்டி இருக்கு. அதை தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி காரங்க பஸ் விடுறாங்க. தனியார் ஜீப்பு, ஷேர் ஆட்டோ மூலமாகவும் பக்தர்கள் இந்த இடத்துக்கு போய் சேரலாம். இங்க தினமும் காலையில 6 மணிக்கு 3,000 டோக்கன் கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க. இன்னைக்கு 3,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதலில் வரும் 3,000 பக்தர்களுக்கு இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்க நடைபாதையில மேல நடந்து போகும்போது 1200வது படிக்கட்டுல ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும்.
அந்த ஸ்கேன் சென்டர்லாம் மறக்காமல் உங்கள் டோக்கனை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் வந்து மேலே தரிசனம் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அடுத்ததாக நீங்கள் நேரடியாக திருமலையில் வந்திருக்கீங்க, நீங்கள் எந்த ரூமும் இது வரைக்கும் புக் பண்ணல அப்படின்னா சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸில் அதிகாலையில் 5 மணிக்கு தினமும் காலியாக இருக்கக்கூடிய 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான ஸ்லாட்டுக்கான ரூம்கள் வந்து அலாட் பண்ணுறாங்க. இந்த சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கு. நீங்கள் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட இறக்குங்க அப்படின்னு டிரைவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த பஸ்ஸு நேராக ராம்பகிச்சால தான் கடைசியாக போய் நிற்கும். நடுவில் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சிஆர்ஓவில் இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் அந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் போனீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் மக்கள் ஆல்ரெடி லைனில் நின்றுருப்பாங்க. 7 மணிக்கு முன்னாடி வரவங்களுக்கு கண்டிப்பாக அலாட்மெண்ட்டு கிடையாது, 1 மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கும். தினமும் சராசரி 1000 ரூம் கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 2000 ரூம் வந்து இன்னைக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 1800 ரூம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. 10 மணிக்கு சுமார் 200 ரூம் அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற விவரம் கொடுத்துருக்காங்க. இது போல ஒரு சில சமயம் அதிக அளவில் எண்ணிக்கையில் கூட ரூம் காலியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண 1 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் கிடைக்கும். நீங்கள் அந்த சிஆர்ஓ பேஸ்மெண்ட் ஆஃபீஸில் போய் உங்கள் ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடணும். உங்களுக்கு சீனியாரிட்டி படி அலாட்மெண்ட் கிடைக்கும்போது உங்கள் அந்த மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸில் எந்த காட்டேஜ் எந்த ரூம் அலாட்மெண்ட் ஆகிருக்குங்கிற விவரம் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரூம் அலாட்மெண்ட்டை வாங்கிக்கலாம். மதியத்துக்கு மேலே வர்றவங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த ஆஃபீஸ் இரவு 8 மணி வரைக்கும் நடக்கும். 8 மணிக்கு பிறகு ஆஃப்லைனில் வந்து ரூம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இறுதியாக நேற்று சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்கள் பற்றிய விவரம் தெரிந்து கொள்வோம். நேற்று 52,731 பேர் சுவாமியை தரிசனம் செய்திருக்கிறார்கள். 17,664 பேர் முடிக்காணிக்கை செலுத்தியுள்ளார்கள். நேற்று சுவாமியின் உண்டி வருமானம் 3.24 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்வதற்கு உண்டான கால அவகாசம் 7 மணி நேரம் ஆச்சு அப்படின்ட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கிறவங்களுக்கு தரிசனம் செய்ய 4 மணி நேரமும் 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் உண்டவர்களுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு டிடிடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருமலா திருப்பதி பற்றிய முக்கியமான தகவல்களை இந்த சேனலில் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டு வரோம். மீண்டும் ஒரு அப்டேட்டுடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.